இது இந்த சீரீஸின் 4வது பகுதியாகும். இதற்கு முன் 3 பகுதிகள் வெளியாகியுள்ளது. அவற்றையும் பார்த்து பயனடையவும். இனி First question. Demand for a good will tend to be more elastic if it exhibits which of the following characteristics? Options. A. It represents a small part of the consumer's income. B. The good has many substitutes available. C. It is a necessity. D. There is little time for the consumer to adjust to the price change. பல பதிலீட்டு பொருட்களை எதிர்கொள்ளும் ஒரு பொருளின் டிமாண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும். பதிலீட்டு பொருட்களில் ஏற்படும் ஒரு சிறிய சதவிகித விலை மாற்றம் அதைவிட அதிக சதவிகித மாற்றத்தை டிமாண்டில் ஏற்படுத்தும். ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். Second question. Demand for a good tend to be more inelastic if it exhibits which of the following characteristics? Options. A. The good has many substitutes. B. The good is a luxury. C. The good is a small part of the consumer's income. D. There is a great deal of time for the consumer to adjust to the change in price. சில பொருட்களின் மீது செலவிடப்படும் தொகை கன்சியூமர்களின் வருமானத்தின் மிக மிக குறைந்த ஒரு சிறு பகுதியாக இருக்கும். அத்தகைய பொருட்களின் விலைகளில் ஏற்படும் மாற்றத்தை கன்சியூமர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த பொருட்களுக்கு அங்காடியில் இனலாஸ்டிக் டிமாண்ட் தான் நிலவும். ஆப்ஷன் பியை நீங்கள் தெரிவு செய்வதுதான் சரி. Suppose a consumer's income increases from 30,000 rupees to 36,000 rupees. As a result, the consumer increases her purchases of compact discs from 25 CDs to 30 CDs. What is consumer's income elasticity of demand for CDs? Use arc elasticity method. Options. A. 0.5. B. 1. C. 1.5. D. 2. சென்ற செஷனில் ஆர்க் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலாவை பயன்படுத்தி பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை கணக்கிட்டோம். இங்கு ஆர்க் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலாவை பயன்படுத்தி இன்கம் எலாஸ்டிசிட்டியை கணக்கிடுவோம். பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலாவில் பிரைஸுக்கு பதிலாக இன்கமை பயன்படுத்தி இன்கம் எலாஸ்டிசிட்டியை கணக்கிடுவோம். இனி ஃபார்முலா. இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஈக்குவல் டு ஒரிஜினல் குவான்டிட்டி Q மைனஸ் நியூ குவான்டிட்டி Q1 by original income I minus new income I1 multiplied by original income I plus new income I1 by original quantity Q plus new quantity Q1. மதிப்புகளை அடையாளம் காண்போம். Q 25 CDs, Q1 30 CDs, I 30,000 rupees, I1 36,000 rupees. ஃபார்முலாவில் இந்த மதிப்புகளை பதிலீடு செய்து எலாஸ்டிசிட்டியை கணக்கிடுவோம். இன்கம் எலாஸ்டிசிட்டி 1. சரியான தெரிவு ஆப்ஷன் பி ஆகத்தான் இருக்க வேண்டும். Question 4. Total utility is maximum when options. A. Marginal utility is 0. B. Marginal utility is at its highest point. C. Marginal utility is negative. D. None of the above. இந்த கிராஃபை பாருங்கள். மார்ஜினல் யூட்டிலிட்டி 0வாக இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி மேக்சிமமாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். Fifth question. Which one is not an assumption of the theory of demand based on the analysis of indifference curves? Options. A.
given scale of preferences as between different combinations of two goods. B. Diminishing marginal rate of substitution. C. Diminishing marginal utility of money. D. Consumers would always prefer more of a particular good to less of it, other things remaining the same. யூட்டிலிட்டி ஆஃப் மணியை பற்றி எந்தவிதமான அசம்ஷனையும் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் மேற்கொள்ளவில்லை. இங்கு சரியான தெரிவு ஆப்ஷன் சி. Sixth question. An indifference curve slopes down towards right since more of one commodity and less of another result in options. A. Same level of satisfaction. B. Greater satisfaction. C. Maximum satisfaction. D. Any of the above. கன்சியூமர் குட் ஒய் சிலவற்றை கொடுத்து அதற்கு மாற்றாக குட் எக்ஸ் சிலவற்றை பெறுவதால் இன்டிஃபரன்ஸ் கர்வ் லெஃப்டிலிருந்து ரைட் பக்கமாக சரிந்து செல்கிறது. ஒய் பொருட்களை கொடுப்பதனால் ஏற்படும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இழப்பு எக்ஸ் பொருட்களை பெறுவதால் ஏற்படும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகரிப்பால் சரியாக ஈடு செய்யப்படுகிறது. எனவே டோட்டல் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே அளவில் மாறாமல் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ என்பதுதான் கரெக்ட் ஆன்சர். Suppose that workers in a steel plant managed to force a significant increase in their wage package. How would the new wage contract be likely to affect the market supply of steel, other things remaining the same? Options. A. Supply curve will shift to left. B. Supply curve will shift to the right. C. Supply curve will not shift, but quantity of cards produced per month will decrease. D. Supply will not shift, but the quantity of cards produced per month will increase. மற்றவை மாறாமல் இருக்கும்போது வேஜ் அதிகரிப்பு சப்ளை கர்வை இடதுபுறமாக ஷிஃப்ட் ஆக்கிவிடும். அவுட்புட் குறைந்துவிடும். இந்த கிராஃபை பாருங்கள். ஆரம்ப வேஜ் அளவில் S1 என்பது சப்ளை கர்வ். அவுட்புட் 40 யூனிட்கள். வேஜ் அதிகரித்த பின் சப்ளை கர்வ் இடதுபுறம் ஷிஃப்ட் ஆகிறது. புதிய சப்ளை கர்வ் S. அவுட்புட் 25 யூனிட்டுகளாக குறைந்து விடுகிறது. ஆப்ஷன் ஏ தான் உங்கள் பதிலாக இருக்க வேண்டும். Eighth question. Which of the following statement is incorrect? Options. A. An indifference curve must be downward sloping to the right. B. Convexity of the curve implies that the slope of the curve diminishes as one moves from left to right. C. The income elasticity for inferior goods to a consumer is positive. D. The total effect of a change in price of a good on its quantity demanded is called the price. இன்ஃபீரியர் குட்டுக்கும் இன்கமுக்கும் இடையே நெகட்டிவ் ரிலேஷன் உள்ளது. எனவே இன்ஃபீரியர் குட்டின் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நெகட்டிவாகவே இருக்கும். உங்கள் தெரிவு ஆப்ஷன் சி ஆகத்தான் இருக்க வேண்டும். Ninth question. The successive units of stamps collected by a little boy give him greater and greater satisfaction. This is a clear case of options. A. Operation of law of demand. B. Consumers' surplus enjoyed in hobbies and rare collections. C. Exception to the law of diminishing marginal utility. D. None of the above. ரேர் கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி விதி செயல்படாது. கிடைத்தற்கரிய ஸ்டாம்ப்களை சிறுவன் சேகரிக்கிறான். அதிகமாக சேகரிக்க அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவு அதிகரித்து கொண்டுதான் போகுமே தவிர குறையாது. இது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு விதிவிலக்கான ஒன்று என்பதில் சந்தேகமே இல்லை. ஆப்ஷன் சி என்பது சரியான பதில்.
10th question. What will happen in the rice market if buyers are expecting a higher rice prices in the near future? Options. A. The demand for rice will increase and the demand curve will shift to the right. B. The demand for rice will decrease and the demand curve will shift to the right. C. The demand for rice will be unaffected as it is a necessity. D. The demand for wheat will increase and the demand curve will shift to the right. அண்மையில் விலை உயரும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு பொருளை நிலவுகின்ற விலையில் மக்களை அதிகமாக வாங்க தூண்டும். அந்த நிலையில் டிமாண்ட் கர்வ் வலதுபுறமாக ஷிஃப்ட் ஆகி பொருளுக்கான டிமாண்டை அதிகரித்துவிடும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். இன்றைய செஷன் இத்துடன் முடிகிறது. அடுத்த செஷனில் மீண்டும் சந்திப்போம்.